அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பாரபட்சம் பார்க்கும் மாமியார், பாடம் புகட்டிய மகன்கள். அம்மா, சொல்லு கணேஷ். நான் ஆபீஸ்க்கு சீக்கிரம் கிளம்பணும். பாப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கோமா, நான் கிளம்புறேன். ஏன், கவிதா என்ன செய்யறா? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? அவ சமையல் வேலையா இருக்கா. இந்நேரம் காய்கறி எல்லாம் அரிஞ்சிருப்பா. அடுப்பு வேலை தானே, அப்படியே இடுப்புல வச்சுக்கிட்டு பார்க்க சொல்லு. எனக்கு தோள்பட்டை எல்லாம் ஒரே வலி. தைலம் தடவி விட உன் பொண்டாட்டிய கூப்பிடலாம்னு இருந்தேன். சமையல் முடிக்கட்டும்னு காத்திருக்கேன். கணேஷ் வெளியே வர அப்பா வாக்கிங் முடித்து உள்ளே வந்தார். உள்ளே வந்தவர் கவிதா என்று குரல் கொடுக்க, இதோ வரே மாமா என்ற குரலோடு காஃபி கப்புடன் வந்தாள் கவிதா. ஏண்டா கணேஷ், குழந்தையோட இங்க நிக்கிற? அப்பா கேட்க, அப்பா, நான் ஆபீஸுக்கு சீக்கிரம் கிளம்பணும். பாப்பாவை பார்த்துக்க சொல்லி அம்மா கிட்ட எடுத்துக்கிட்டு போனேன். கைவலி ஜாஸ்தியா இருக்கிறதால பாப்பாவை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. கணேஷ் சற்றே ஆதங்கத்துடன் சொல்ல, ஒரு நிமிஷம், கை கால் அலம்பிட்டு வந்து பாப்பாவை வாங்கிக்கிறேன் சொன்ன வெங்கடேசன் காஃபியை ஒரே மடக்கில் குடித்தார். நீங்களும் இன்னும் 1 மணி நேரத்துல கிளம்பணுமே அப்பா. பதில் ஏதும் சொல்லாமல் அறைக்குள் போன வெங்கடேஷ் நிமிடத்தில் கை கால் கழுவி லுங்கிக்கு மாறி வெளியே வந்தவர் கணேசனிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டார். குழந்தையை கொடுத்த கணேஷ் அங்கிருந்து நகர, உள்ளிருந்து வந்த கார்த்திக் குழந்தைய அப்பாவிடமிருந்து வாங்கி கொண்டான். செல்ல குட்டி பாப்பா, அண்ணன் தூங்குறான் இல்ல, நீயே அதுக்குள்ள எந்திரிச்ச? நாம 2 பேரும் போய் தூங்கலாமா? அந்த 11 மாத குழந்தையுடன் பேசிக் கொண்டிருந்தான் கார்த்திக். கிச்சனில் இருந்து வெளியே வந்த கவிதா கார்த்திக்கிடம் ஒரு காஃபி கப்பை கொடுத்துவிட்டு, தம்பி, உங்களுக்கு வேலை இருந்தா பாப்பாவை நான் வச்சுக்கட்டுமா என்று கேட்க, இல்ல நீ பாப்பாவை கையில வச்சுக்கிட்டு கிச்சன்ல வேலை செய்ய வேண்டாம். நீங்க வேலையை பாருங்க. வேலையை முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன். கார்த்திக் சொல்ல, சரிங்க தம்பி. உள்ளே போய்விட்டாள் கவிதா. எல்லோருக்கும் காலை டிஃபன் முடித்து மதிய உணவும் கட்டி கொடுத்தாயிற்று. கைகளை துடைத்து கொண்டு சமையலறையில் இருந்து வெளியே வந்த கவிதா இடுப்பில் இருந்த குழந்தையை மடிக்கு மாற்றிக்கொண்டு தரையில் உட்கார்ந்தாள். அதுவரை டிவி பார்த்து கொண்டிருந்த கஸ்தூரி, கவிதா, சீக்கிரம் குழந்தைய தூங்க வச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ற வேலையை பாரு. பொண்ணு வீட்ல இருந்து நாளைக்கு காலையிலேயே வந்துடுவாங்க. இப்ப ஆரம்பிச்சாதான் சாயந்தரத்துக்குள்ள வீட்டை ஒட்டடை அடிச்சு கூட்டி துடைக்க முடியும். கஸ்தூரி கவிதாவிடம் வேலைகளை அடுக்கிக் கொண்டிருக்க, கவிதாவின் 3 வயது மகன் பிரதீப் கண்களை தேய்த்து கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தான். கவிதா உட்கார்ந்து முழுதாக 5 நிமிடம் கூட ஆகியிருக்கவில்லை. மறுபடியும் குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு சமையலறைக்குள் சென்றவள் பிரதீப்புக்கு பாட்டிலில் பாலை எடுத்து வந்தாள். அவன் பிறந்த 6 மாதத்திலிருந்தே புட்டி பால்தான். அதேதான் 2வது பிறந்த பெண் குழந்தைக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்க கவிதாவிடம் பால் எல்லாம் இருந்தது. ஆனால் நேரம்தான் இல்லை. இடைவிடாமல் இருக்கும் வீட்டு வேலையில் கவிதாவால் குழந்தைகளுக்கு சரியாக பால் கொடுக்க முடியாமல் தொட்டிலில் படுக்க வைத்து கையில் ஒரு பால் புட்டியை கொடுத்து விடுவாள். அதுவே வாடிக்கையாகி இப்போதும் அவளுடைய மகன் டம்ளரில் குடிக்காமல் பாட்டிலில் தான் பால், தண்ணீர் என சகலமும் குடிக்கிறான். கஸ்தூரி மட்டும் மனசாட்சியுடன் நடந்து கொண்டால் இவர்களுடைய அழகான கூட்டு குடும்பம் தஞ்சாவூர் கதம்பமாய் மணந்து கொண்டிருக்கும். கஸ்தூரி, அவள் கணவன் வெங்கடேஷ், பெரிய மகன் கணேஷ், இளைய மகன் கார்த்திக் என 4 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தது. கடந்த 5 வருடங்களாக கணேஷின் மனைவி கவிதா, அவர்களுடைய மகன் பிரதீப், இன்னும் 1 மாதத்தில் முதல் பிறந்த நாளை கொண்டாட இருக்கும் யாழினி என 7 பேர் கொண்ட குடும்பமாக விரிந்துள்ளது. இளையவன் கார்த்திக் மூத்தவன் கணேஷை விட அதிகம் படித்திருக்கிறான். கணேஷ் 12ஆம் வகுப்பு முடித்ததும் ஒரு மெக்கானிக்கிடம் வேலைக்கு போனவன் இப்போது 2 வீலர் ஷோரூமில் மெக்கானிக்காக வேலை பார்க்கிறான். மாத சம்பளம் 15,000 ரூபாய். இப்போது இருக்கும் விலைவாசிக்கு இது மிகவும் கம்மிதான். கார்த்திக் MSc கெமிஸ்ட்ரி முடித்துவிட்டு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் அனாலிசிஸ்டாக வேலை பார்க்கிறான். அது ஒரு முன்னணி மருந்து தயாரிக்கும் நிறுவனம். திறமை உள்ளவர்களுக்கு எப்போதுமே அங்கு ரத்தின கம்பளம்தான். கார்த்திக் மிகவும் திறமையானவன். அவனுடைய மாத சம்பளம் 35,000 ரூபாய். இது போக வெங்கடேசன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய சம்பளம் குறைவுதான் என்றாலும் வீட்டுக்கு தடையில்லாமல் வருமானம் வந்து கொண்டிருந்தது. அவர்கள் குடியிருப்பது வாடகை வீடு. ஆனால் அதன் உரிமையாளர் வெளிநாட்டில் இருப்பதால் இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அவர் விற்க தயாராக இருந்தாலும் இவர்கள் வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறார்கள்.
வேலை பார்க்கும் இடங்களில் லோன் போட்டு கையில் இருக்கும் பணத்தோடு இந்த வீட்டை வாங்கிவிடும் எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள் வெங்கடேசனும் கஸ்தூரியும். வீட்டு வரவு செலவு முழுவதும் கஸ்தூரியின் கையில்தான். அவளும் திறம்பட நிர்வகித்து வந்தாள். உணவு விஷயத்தில் எந்த குறையும் இல்லை. ஆனால் வேறு ஏதாவது பணத்தேவை என்றாலும் யாராக இருந்தாலும் கஸ்தூரியிடம்தான் கையேந்த வேண்டியிருக்கும். கணேசன் கல்யாணத்தில் இருந்ததை விட குடும்பம் ஓரளவு நன்றாக ஓடிக்கொண்டு இருப்பதால் கார்த்திக்குக்கும் சற்று வசதியான இடத்திலேயே பெண் பார்த்தனர். பெண்ணின் பெயர் மாலதி. எம்காம் முடித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் அக்கவுண்டன்டாக வேலை பார்க்கிறாள். நல்ல சம்பளம். பெண் பார்க்கும் படலம் முடிந்து மாப்பிள்ளை பெண் இருவருக்கும் பிடித்துவிட பெற்றோர்கள் வருங்கால தம்பதியினரை தனிமையில் பேசிக்கொள்ள சொல்லிவிட்டனர். எல்லாம் முடிவாயிற்று. திருமண தேதியும் குறித்தாயிற்று. 2 பக்கமும் திருமணத்துக்கான வேலைகள் ஆரம்பமாகிவிட்டது. சம்பிரதாயத்துக்காக நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வருகிறார்கள். இன்னும் 1 மாதத்திற்குள் மாலதி இந்த வீட்டின் 2வது மருமகள் ஆகிவிடுவாள். பெண் பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து கஸ்தூரிக்கு கால் தரையில் நிற்கவில்லை. உறவினர்கள் ஒருவர் விடாமல் அனைவருக்கும் போன் செய்து தன் வருங்கால மருமகளின் படிப்பு, வேலை என வாய் ஓயாமல் பேசிக்கொண்டிருந்தாள். அக்கம்பக்கம் உள்ளவர்களிடமும் இதே புராணம்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கவிதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் துளிர்விட ஆரம்பித்தது. திருமணமாகி வந்த இந்த 5 ஆண்டுகளில் கஸ்தூரி சாப்பிடுவதை தவிர வேறு எதற்காகவும் சமையலறை பக்கம் வருவது இல்லை. கவிதா முதல் பிரசவத்திற்காக அவளுடைய அம்மா வீட்டுக்கு போன போது கூட கஸ்தூரி சமைக்கவில்லை. மீனா என்ற பெண்ணை சமையலுக்கு சேர்த்திருந்தார்கள். கவிதா 3 மாத குழந்தையாக பிரதீப்பை தூக்கி கொண்டு இந்த வீட்டுக்கு வந்த 1 மாதத்திலேயே சமையல் மற்றும் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்த மீனாவை வேலையை விட்டு நிறுத்திவிட்டாள் கஸ்தூரி. அவளை ஏன் வேலையை விட்டு நிறுத்தினாய்? பச்சை குழந்தையை வைத்துக்கொண்டு கவிதா என்ன செய்வாள்? இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு வேலை செய்யட்டுமே என்று சொன்னார் வெங்கடேசன். மாசம் 6000 ரூபாய் வேலைக்காரிக்கு போனா வீடு எப்படி உருப்படும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானும் கவிதாவும் பார்த்து கொள்கிறோம் என்று வாய் நிறைய சொன்னாள் கஸ்தூரி. வீட்டின் முதல் பேர குழந்தை. ஆள் ஆளுக்கு தூக்கி வைத்து கொண்டாட வீட்டு வேலை முழுவதும் கவிதாவின் பொறுப்பாகி போனது. பேரனை மடியில் வைத்து கொண்டு தூங்குவதும் டிவி பார்ப்பதுமாக இருக்கும் கஸ்தூரி வேறு எந்த வேலையும் செய்வதில்லை. 2வதாக பெண் குழந்தை பிறந்தது கவிதாவிற்கு 1 வருடத்துக்கு முன்பு. பிரதீப் பிறந்த 2 வருடத்தில் அவளுடைய அம்மா இறந்துவிட அவளுக்கு போக்கிடம் இல்லாமல் போய்விட்டது. பிரசவத்தை இவர்களே பார்த்து கொண்டதில் அந்த 3 மாத ஓய்வு கூட இல்லாமல் போனது அவளுக்கு. ஆனால் இதை பற்றியெல்லாம் கஸ்தூரி யோசித்ததாகவே தெரியவில்லை. திருமணமாகி வந்ததிலிருந்து தன் குடும்பம், தன் மாமனார் மாமியார் மைத்துனன் என்று எண்ணி எந்த குறையும் சொன்னதில்லை. மேலும் இவர்களோடு ஒப்பிடும்போது அவளுடைய குடும்பம் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லைதான். ஆரம்பத்திலிருந்தே இதையெல்லாம் நன்கு உணர்ந்திருந்த கவிதாவும் தன் மாமியாரிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அனுசரணையான கணவன், அப்பாவை போன்ற மாமனார், தம்பியை போன்ற மைத்துனன் என்று இருந்ததால் அதிகாரம் செய்யும் மாமியாரை ஒரு குறையாக நினைத்ததில்லை கவிதா. ஆனால் இப்போது மாமியாரின் செயல்கள் கவிதாவை மிகவும் காயப்படுத்துவதாக இருக்கிறது. மறுநாள் பெண் வீட்டிலிருந்து அவர்கள் வந்திருந்த போது கவிதாவை அங்கு நிற்கக்கூட அனுமதிக்கவில்லை கஸ்தூரி. கவிதாவின் கணவன் கணேசனும் இதையெல்லாம் கவனித்து கொண்டுதான் இருந்தான். கார்த்திக்கின் திருமண நாள் நெருங்கியது. கல்யாணத்துக்கான ஜவுளிகளை கஸ்தூரி தன் தோழி சிவகாமியுடன் சென்று வாங்கி வந்து விட்டாள். கணேசனின் திருமணத்தின் போது வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் ஒரே மாதிரி விலையில் துணி எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது கஸ்தூரிக்கும் வெங்கடேசனுக்கும் எடுக்கப்பட்ட துணியின் விலையை விட கணேசனுக்கும் கவிதாவுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் எடுக்கப்பட்ட துணியின் விலை மிகவும் குறைவு. கார்த்திக் அம்மாவிடம் இதை பற்றி கேட்க, உன் அண்ணி வேலைக்கா போறா? வீட்ல இருக்கவளுக்கு போதும் இதெல்லாம் என்று கஸ்தூரி சொல்ல, ஏமா நீ மட்டும் வேலைக்கா போற? அப்புறம் உனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு விலையில எடுத்தன்னு கேட்ட கார்த்திக்கை முறைத்தாள் கஸ்தூரி. அண்ணன் கணேசனிடம் 10,000 ரூபாயை கொடுத்தான் கார்த்திக். அண்ணா, அண்ணியையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போய் உங்களுக்கு பிடித்த மாதிரி துணிகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். தம்பியின் செயலால் நெகிழ்ந்து போய்விட்டான் கணேஷ். இதுவே நன்றாக இருக்கிறது தம்பி, போதும் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டாள் கவிதா. திருமணம் முடிந்து வலது காலை எடுத்து வைத்து இந்த வீட்டு மருமகளாக வந்துவிட்டாள் மாலதி. மாப்பிள்ளைக்கு சொந்தமாக வீடு இல்லை என்ற சிறு வருத்தம் மாலதி வீட்டாருக்கு இருந்தது. ஆனால் மாலதிக்கு கார்த்திக்கின் குணமும் அவன் கம்பீரமும் பிடித்து போகவே அவளே தன் அம்மா அப்பாவை சமாதானம் செய்து விட்டாள்.
நான் உங்களுக்கு ஒரே பொண்ணு. இந்த சொத்துக்களை எல்லாம் யாருக்கு கொடுக்க போறீங்க? அது போக நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரே அளவு சம்பாதிக்கிறோம். அதை வைத்து வீடு வாங்கினால் போகிறது. இதற்காக நீங்கள் இவ்வளவு யோசிக்க வேண்டாம் என்று முடித்து விட்டாள். திருமணம் முடித்து இந்த வீட்டுக்கு மாலதி வந்து 15 நாட்கள் முடிந்து விட்டது. இதற்கிடையில் மறுவிருந்து, தேனிலவு என எல்லாம் முடிந்து வேலைக்கு போக ஆரம்பித்தனர் புதுமண தம்பதியர். முதல் மாத சம்பளத்துடன் மாலதி உள்ளே வர தன் புது மருமகளுக்காக காத்திருந்தாள் கஸ்தூரி. உள்ளே வந்தவள் நேராக தன் மாமியாரிடம் வந்தாள். கையில் பூ மற்றும் புது புடவையுடன் வந்த மாலதி சம்பள கவரை அத்துடன் வைத்து மாமியாரிடம் கொடுத்தாள். கஸ்தூரியின் முகம் முழுவதும் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. கார்த்திக் ஏற்கனவே மனைவியிடம் சொல்லியிருந்தான், வீட்டின் வரவு செலவு எல்லாமும் அம்மாதான். நாங்கள் எல்லோரும் எங்களுடைய சம்பள பணத்தை அம்மாவிடம் கொடுத்து விடுவோம் என்று. மாலதிக்கு இதை பற்றியெல்லாம் பெரிதாக கவலை இல்லை. கல்யாணத்துக்கு முன்பு வேலை பார்த்த பணம் அவளுடைய அக்கவுண்டில் அப்படியே இருக்கிறது. அதனால் மாலதிக்கு பணத்தை தன் கணவன் சொன்னபடி மாமியாரிடம் கொடுப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. பிறந்ததிலிருந்து ஒற்றையாகவே வளர்ந்த அவளுக்கு இப்போது இத்தனை பேர் இருப்பது ரொம்பவும் பிடித்திருந்தது. அதிலும் மாலை வீட்டுக்கு வந்தால் சின்ன குழந்தைகள் இருவரும் அவளுக்கு நல்ல பொழுதுபோக்காக இருந்தனர். இவள் திருமணமாகி வந்த சில நாட்களில் கணேஷின் பெண் குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. கார்த்திக் தான் அதை விமரிசையாக கொண்டாட ஏற்பாடு செய்திருந்தான். கஸ்தூரிக்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் ஒரு சில முறை மறுத்து பார்த்ததோடு சரி. புது மருமகள் முன்பு வீட்டில் வாக்குவாதம் வேண்டாம் என்று நினைத்தாள் கஸ்தூரி. விமரிசையாக கொண்டாடினார்கள். மாலதி குட்டி பாப்பாவுக்கு தன் பரிசாக ஏகப்பட்ட பொம்மைகளை வாங்கி குவித்தாள். கார்த்திக்கும் மாலதியும் மறக்காமல் அவளுடைய அம்மா அப்பாவையும் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு அழைத்திருந்தனர். வந்தவர்கள் பாப்பாவுக்கு தங்க செயின் பரிசளித்தனர். கஸ்தூரிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. அவர்களுடைய பேரப்பிள்ளைக்கு என்றால் கூட பரவாயில்லை, தங்கள் மருமகனின் அண்ணன் குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பரிசு கொடுத்திருக்கிறார்களே. கவிதாவுக்கும் கணேசுக்கும் மிகவும் திகைப்பாக இருந்தது. இருந்தாலும் தன்னை சுதாரித்து கொண்ட கணேஷ், உங்கள் பெரிய மனதுக்கும் அன்புக்கும் நன்றி, உங்கள் வாழ்த்துக்கள் மட்டுமே போதும், இவ்வளவு பெரிய பரிசெல்லாம் வேண்டாமே என்று சொன்னான். அதை ஆட்சேபித்த மாலதியின் அம்மா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய பரிசு இல்லை பெரிய மாப்பிள்ள, எங்களுக்கும் மாலதியும் கவிதாவும் ஒண்ணுதான் என்று சொன்னதில் கவிதாவின் மனம் மிகவும் உருகி போனது. வீட்டில் அனைத்தும் சீராக ஓடிக்கொண்டிருந்தது. வீட்டு வேலைகள் அனைத்தும் கவிதா தான் பார்த்து கொண்டாள். மாலதியின் ஆபீஸ் வீட்டிலிருந்து 1 மணி நேர பயணத்தில் இருந்தது. காலை 9 மணிக்கு ஆபீஸிற்கு 8 மணிக்கெல்லாம் வீட்டிலிருந்து அவள் கிளம்பியாக வேண்டும். காலை 7 மணிக்கு தூங்கி எழுந்திருப்பவள் குளித்து தயாராகி சாப்பிட்டு 8 மணிக்கெல்லாம் கிளம்பி விடுவாள். முன்பெல்லாம் 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி கொண்டிருந்த கார்த்திக் மனைவியை டிராப் செய்வதற்காக 8 மணிக்கே கிளம்பி விடுவான். காலை டிஃபனை தயாரித்த பின் 4 பேருக்கு மதிய உணவு பேக் செய்ய வேண்டும் என்பது கவிதாவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அண்ணியின் கஷ்டத்தை பார்த்த கார்த்திக் மாலதியிடம் சில முறை சொல்லி பார்த்தான், நீ காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து அன்னைக்கு உதவி செய்யலாம் இல்லையா? பாவம், தனியாக கஷ்டப்படுகிறார்கள். சாரி கார்த்திக், எனக்கு அதெல்லாம் சுத்தமா பழக்கம் கிடையாது. ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் செஞ்சிருவேன். வீட்டு வேலை எனக்கு சரிப்படாதுப்பா. வேலைக்கு ஆள் போட்டுட சொல்லுங்க. நான் வேணும்னா என் அப்பா கிட்ட இருந்து மாசம் மாசம் சம்பளம் அவங்களுக்கு கொடுக்க சொல்லிடுறேன் என்ற மனைவியை பார்த்து சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை கார்த்திக்கு. வீட்டின் பொருளாதார நிலை உயரத் தொடங்கியது. கஸ்தூரி மாலதியை தலையில் வைத்து கொண்டாடினாள். கவிதாவுக்கு அதில் வருத்தமெல்லாம் இல்லை. பாவம், காலையிலிருந்து மாலை 7 மணி வரை ஆபீஸில் உட்கார்ந்தபடியே வேலை செய்கிறாள். வீட்டு வேலைகளை தனியாக செய்வது சிரமமாகத்தான் இருக்கிறது. அதிலும் அந்த நேரத்துக்குள் செய்வது பெரிய சிரமம்தான். இருந்தாலும் பரவாயில்லை என்று அவள் அதை எந்த குறையும் இல்லாமல் செய்து விடுவாள். ஆனால் சம்பாதிக்கும் மருமகளை கொண்டாடுவதற்காக தன்னை ஏன் மட்டம் தட்ட வேண்டும் என்று வருந்தினாள். கஸ்தூரியின் செயல்பாடுகள் அப்படித்தான் இருந்தது. மாலதியை போல இவளும் படிச்சு வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் நம்ம குடும்ப நிலைமை எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும். சமைக்கிறது சாப்பிட்றதுன்னு ஒரு வேலையும் இல்லாம இந்த வயசுலேயே வெட்டியா வீட்டுல உட்கார்ந்திருக்கா என்று ஒரு நாள் கஸ்தூரி சொன்ன போது வெங்கடேசன் அவளிடம் சண்டைக்கு போய்விட்டார். இப்போது மட்டும் வீட்டில் என்ன குறை? எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. உன்னை போல பெரிய சோம்பேறி இருக்கிற வீட்டுல மாலதியை போல கவிதாவும் வேலைக்கு போயிருந்தா வீடே நாரி போயிருக்கும்.
ஒருத்தருக்கும் சோறு தண்ணி கூட கிடைச்சிருக்காது என்று சத்தம் போட்டார். ஆமா, பெரிய பொல்லாத வீட்டு வேலை. 5000மோ 6000மோ கொடுத்தா யார் வேணும்னாலும் இதை செஞ்சுட்டு போவாங்க என்று கஸ்தூரி சொல்ல கவிதாவின் கண்களை கண்ணீர் திரையிட்டது. கணேசனுக்கு மிகவும் கோபம் வந்தது. கோபமாக பேச வாயை திறந்தவனிடம் பார்வையால் ஏதோ சொன்னான் கார்த்திக். கணேசனும் அதற்கு ஒத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். ஒரு நாள் வீட்டு உரிமையாளரிடமிருந்து போன் வந்தது. ஒரே ஒரு முறை மட்டும் தான் இந்தியாவுக்கு வரப்போவதாகவும் அப்போதே வீட்டை விற்றுவிட முடிவு செய்திருப்பதாகவும் சொன்னார். மேலும் வீட்டை அவர்களே வாங்கிக் கொள்வதாக இருந்தாலும் அவருக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்னவர் அதற்கான விலையையும் சொல்லிவிட்டார். இரவு உணவின் போது வெங்கடேசன் இதை பற்றி பேச கணேஷ் மற்றும் கார்த்திக் இருவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஏற்கனவே வெங்கடேசன் அந்த முடிவில்தான் இருந்தார். அப்பா, முடிந்தால் அவரிடம் பேசி கொஞ்சம் விலையை மட்டும் குறைக்க சொல்லி கேட்டு பாருங்களேன் என்று கார்த்திக் சொல்ல, ஆமாம் கார்த்திக், நான் ரொம்ப நாளா நம்ம இந்த வீட்டுல குடியிருக்கோம். அந்த உரிமையில கண்டிப்பா அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். நான் அவர் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களோட கருத்தை தெரிஞ்சு கொண்டதும் அதை கிட்ட பேசலாம்னு இருக்கேன் என்றார் வெங்கடேசன். கையில் இருக்கும் பணத்துடன் நீயும் மாலதியும் லோன் போட்டா இந்த வீட்டை வாங்கிடலாம் என்று வெங்கடேசன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டாள் கஸ்தூரி. வீட்டை யார் பேர்ல எழுத போறீங்க என்று கஸ்தூரி கேட்க, மகன்கள் இருவரும் அப்பா பேர்ல தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கணேஷ் கார்த்திக் பேர்ல தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் வெங்கடேஷ். கஸ்தூரியால் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கவில்லை. ஏங்க, அது எப்படி 2 பேர் பேர்லயும் எழுதுவீங்க? கணேஷோட வருமானம் அவன் குடும்ப செலவுக்கே பத்தாது. அவங்க 4 பேர் பராமரிப்புக்கே கார்த்திக் மாலதியோட வருமானம் தான் வீணா போகுது. அப்படி இருக்க வீட்டை எப்படி அவன் பேர்லயும் எழுத முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வீட்டை கார்த்திக் பேர்ல எழுதிடுங்க. வேணும்னா கணேசன் அவன் குடும்பமும் கார்த்திக்கும் மாலதியும் விரும்புற வரைக்கும் இந்த வீட்டுல இருந்துக்கட்டும். கஸ்தூரி சொல்ல அனைவருமே திகைத்து போனார்கள். கவிதா கண்ணீருடன் தலை குனிந்தபடி அங்கிருந்து சென்று விட்டாள். கணேசும் பாதி சாப்பாட்டில் அப்படியே எழுந்திருக்க வெங்கடேசன் தான் அவனை அதட்டினார். உங்க அம்மா சொல்லிட்டா எல்லாம் ஆச்சா? நீ எதுக்கு பாதி சாப்பாட்டுல எழுந்திருக்கிற? பேசாம உட்கார்ந்து சாப்பிடு என்ற அப்பாவின் பேச்சை தட்ட முடியாமல் சாப்பிட ஆரம்பித்தான் கணேஷ். ஆனாலும் சாப்பாடு நெருஞ்சி முள்ளாய் அவன் தொண்டையில் குத்தியது. அம்மா இடை புகுந்து இப்படி பேசியதில் கார்த்திக் மாலதி இருவருக்கும் சங்கடமாக இருந்தது. அதன் பின்னும் கஸ்தூரி ஓயவில்லை. வீட்டுக்கு வருபவர்களிடமும் அக்கம் பக்கத்தினரிடமும் 4 பேர் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறத வீட்டுல உட்கார்ந்து தின்னு அழிச்சுக்கிட்டு இருக்கா. படிப்பும் இல்ல, வேலைக்கு போகத்தான் லாயக்கில்லைன்னு பார்த்தா அவ வீட்டுல இருந்து ஒரு துரும்புக்கு கூட வழி இல்ல என்று தன் தோழி சிவகாமியிடம் கவிதாவின் முன்னிலையில் பேச அவள் மிகவும் குறுகி போனாள். கஸ்தூரி பேசித்துக் கொண்டிருக்க அதை கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த கணேஷின் கோபம் தலைக்கேறி விட்டது. வேகமாக சமையலறையில் இருந்த கவிதாவிடம் வந்தவன் அவள் கையில் இருந்த பாத்திரத்தை பிடுங்கி அங்கேயே வைத்துவிட்டு தரதரவென்று அவளை வெளியே இழுத்து வந்தான். நேராக அம்மாவிடம் வந்தவன், அம்மா, இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் என் மனைவி குழந்தைகளுடன் வெளியே போய் விடுகிறேன். என் வருமானத்தில் நாங்கள் கஞ்சி குடித்தாலும் கூட எங்களுக்கு போதும் என்று கோபமாக பேசினான். அதுவரை ஒரு நாளும் எந்த உணர்வுகளையும் காட்டாத கவிதாவின் முகத்தில் மகிழ்ச்சி வெளிப்பட்டது. ஒரு நிம்மதியும் பரவியது. சத்தம் கேட்டு வெங்கடேசனும் கார்த்திக்கும் வெளியே வந்தனர். மாலதி இன்னும் ஆபீஸில் இருந்து வந்திருக்கவில்லை. கார்த்திக் ஏதோ சொல்ல வர, கார்த்திக், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உனக்காகவும் அப்பாவுக்காகவும் நானும் என் மனைவியும் எவ்வளவோ தாங்கி கொண்டு விட்டோம். இங்கு யார் மேலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, கோபமும் இல்லை. என் குடும்பம் என்பது வேறு. நான் தான் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று அம்மா எனக்கு உணர்த்தி விட்டார்கள். என் பொறுப்பை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கணேஷ் சொல்லிக் கொண்டிருக்க வெங்கடேசன் உன் பொறுப்பு என்று ஏதோ சொல்ல வந்தார். அப்பா, விரைவில் வீடு பார்த்து கொண்டு நாங்கள் கிளம்பி விடுகிறோம். நானும் கவிதாவும் மிகவும் காயப்பட்டு போயிருக்கிறோம். தயவு செய்து தடையதும் சொல்லாதீர்கள் என்று சொல்லிவிட அவரும் அமைதியாகிவிட்டார். ஒரே வாரத்தில் கணேஷ் 3000 ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாடகைக்கு பார்த்து விட்டான். நல்ல நாள் அது இது என்று எதுவும் பார்க்காமல் அடுத்த நாளே அங்கிருந்து கிளம்பினர். போகும்போது அனைவரையும் அழைத்த கணேஷ் அம்மாவிடம் வந்தான். அம்மா, நீ எப்போது வேண்டுமானாலும் வரலாம். என் வருமானத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டனர். கிளம்புவதற்கு முன் வழக்கம் போல அனைவருக்கும் தேவையான சமையல் வேலைகளை செய்து வைத்துவிட்டு தான் கிளம்பியிருந்தாள் கவிதா.
அதனால் காலை மதிய உணவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இரவு வந்தபோது வீடு இருண்டு கிடப்பது போல இருந்தது. வீட்டில் எந்த சத்தமும் இல்லை. சமையலறை இருக்கும் இடமே தெரியவில்லை. வீட்டில் குழந்தைகள் இல்லாததால் மயான அமைதி சூழ்ந்தது போல இருந்தது. யாருடைய முகத்திலும் எந்த மலர்ச்சியும் இல்லை. இரவு மாலதி வீட்டுக்கு வந்ததும் அவளிடம் சென்ற கஸ்தூரி, சாப்பிட என்ன செய்ய போகிறாய் என்று கேட்க, அவள் வாயை திறப்பதற்கு முன்பு கார்த்திக் சொல்லிவிட்டான், அம்மா, அவளுக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. அத்தோடு அவள் வெளியிலும் வேலை செய்துவிட்டு வீட்டிலும் வந்து வேலையும் செய்ய முடியாது. நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று முடித்து விட்டான். மருமகள் பதில் சொல்லி இருந்தாலாவது ஏதாவது இடம் இருக்கும். ஆனால் மகனே சொல்லிவிட கஸ்தூரியால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. பேசாமல் சமையலறைக்குள் வந்தவளுக்கு மிகவும் பயமாக இருந்தது. காலை மதியம் என இருவேளையும் சாப்பிட்டு போட்ட பாத்திரங்கள் அப்படியே கிடந்தன. கஷ்டப்பட்டு அவை எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு உப்மா செய்தாள் கஸ்தூரி. அனைவரும் இருந்த சங்கடமான மனநிலையில் யாருக்கும் எதுவும் சாப்பிட பிடிக்கவில்லை. அதைவிட கஸ்தூரி செய்த உப்மாவை ஒரு வாய் வாயில் வைத்த வெங்கடேஷ் நேராக வாஷ் பேஷனை நோக்கி போய்விட்டார். என்னதான் முயற்சி செய்தாலும் கஸ்தூரியால் காலை 6 மணிக்கு கூட எழுந்திருக்க முடியவில்லை. அவள் அடுப்படிக்குள் வந்து ஏதாவது செய்ய ஆரம்பிப்பதற்குள் மாலதியும் கார்த்திக்கும் ஆபீஸுக்கு கிளம்பி விடுவார்கள். அவர்களுக்கு 2 நேர உணவும் வெளியில்தான். வெங்கடேசனும் அதையே பின்பற்ற தொடங்கினார். இரவு உணவையும் வெளியிலிருந்துதான் நால்வருக்கும் வாங்கினார்கள். 15 நாளில் இரவு உணவு செலவு மட்டுமே 8000 தாண்டிவிட கஸ்தூரிக்கு தலை சுற்றி போனது. எனக்கு சமையல் பெரிதாக தெரியாதுதான். அம்மாவிடம் கேட்டு ஏதாவது செய்யட்டுமா என்று மாலதி கேட்க, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். அம்மா செய்தது தவறு என்று அவர்கள் உணர வேண்டும். எல்லோரும் ஒன்றாக ஒரு குடும்பமாக இருக்கும்போது ஒவ்வொருவருடைய வருமானத்தையும் பிரித்து பார்க்க கூடாது. நான் 9வது படிக்கும்போது வீட்டில் அப்பாவின் வருமானம் சாப்பாட்டுக்கு மட்டுமே பிரச்சனையின்றி ஓடிக்கொண்டிருந்தது. அதற்கு மேல் படிக்க முடியாத நிலைதான் இருந்தது. அதிலும் நான் 10வதில் மார்க் மிகவும் கம்மியாக வாங்கிவிட எனக்கு அதிகமாக ஃபீஸ் கட்ட வேண்டியிருந்தது. அப்பா வெளியில் இருந்துதான் கடன் வாங்கினார். இதற்கு மேல் தானும் படிக்க போனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகிவிடும், கடன் அதிகமாகிவிடும் என்று நன்றாக படிக்கும் என் அண்ணன் 12வதுடன் தன் படிப்பை முடித்து கொண்டு வேலைக்கு போய்விட்டான். அவனுடைய வருமானமும் வந்ததால் தான் குடும்பமும் கடனின்றி நடக்க ஆரம்பித்தது. நானும் எம்எஸ்சி படித்தேன். அண்ணனுக்கும் படிக்க உரிமை இருந்தாலும் எனக்காக விட்டு கொடுத்தான். அவன் விட்டு கொடுத்ததால் மட்டுமல்ல, அன்று அவன் சம்பாதித்ததால் தான் நான் இன்று இவ்வளவு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போக முடிந்தது. இப்படி இருக்க என் வருமானம் எப்படி என்னுடைய தனிப்பட்ட வருமானமாகும்? இதில் அண்ணனின் தியாகமும் இருக்கிறது. அதனால் என் சம்பளத்தின் அவனுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது. இது எனக்கும் அப்பாவுக்கும் நன்றாக தெரியும். இதெல்லாம் நன்றாக தெரிந்திருந்தும் அம்மா இப்படி பேசுவது அண்ணனின் சம்பளத்தை குறை சொல்வதற்காக மட்டுமல்ல, அண்ணியை மட்டம் தட்டுவதற்காகவும் அவர்கள் மனதை காயப்படுத்துவதற்காகவும் தான் அம்மா இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணியின் உழைப்பும் தியாகமும் அண்ணனுக்கு சற்றும் சளைத்ததல்ல. அண்ணி திருமணமாகி வந்த பிறகுதான் நான் எம்எஸ்சி படித்தேன். வீட்டில் அதற்கான சூழ்நிலையையும் நிம்மதியையும் அண்ணிதான் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அம்மாவின் பேச்சுக்கு அவர்கள் ஒரு நாளும் மறுபேச்சு பேசியதில்லை. எனக்கும் அப்பாவுக்கும் கூட சில நேரங்களில் சங்கடமாக இருக்கும். ஏன் அண்ணி, அம்மா உங்களை எப்போதும் அதிகாரம் செய்து கொண்டே இருக்கிறார்களே, எதிர்த்து கேட்கக்கூடாதா என்று எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன். விடுங்க தம்பி, அவங்க மாமனார் மாமியாருக்கு செஞ்சிருப்பாங்க. உங்களை வளர்க்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க விருப்பம் போல சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டுமே. இப்போது அவங்களுக்கு அதிகாரம் பண்ண ஒரு ஆள் கிடைச்சதுல சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை நான் எப்போதுமே கொடுப்பேன். குழந்தைகளை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணமாகி ஒருத்தி வந்துட்டா என்னோட பொறுப்பு குறைந்து விடும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த பொறுப்பும் குறையல. சொல்ல போனா கொஞ்சம் சுமைதான் கூடியிருக்கு. ஆனா ஒரு நாளும் அதை பத்தின எந்த வருத்தத்தையும் முகத்துல கூட காட்டினதில்ல. நீ இப்ப போய் ஏதாவது செய்தாலோ இல்ல அம்மாவுக்கு உதவி பண்ணினாலோ அம்மாவுக்கு அண்ணியின் அருமையும் அவங்க தியாகமும் தெரியாமலே போய்விடும். பேசாமல் இரு, நடப்பதை பார்த்து கொள்ளலாம். மனைவியை முற்றிலுமாக தடுத்து விட்டான் கார்த்திக். தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டது கஸ்தூரிக்கு நன்றாக புரிந்தது. இருந்தாலும் இறங்கி போக மனமின்றி வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை போட்டாள். அந்த பெண் நடுவயதில் இருந்தாள். ஏமா,
இன்னைக்கு என்ன சமையல் செய்ய என்று அவள் கட்டை குரலில் கேட்கும்போது கஸ்தூரியின் வயிற்றில் பய அமிலம் சுரப்பதை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தன் சொல்லுக்கு ஒரு நாளும் மறுத்து பேசாமல் சரிங்க அத்தை என்று சொல்லும் கவிதா கண்முன் வந்து போனாள். அந்த பெண் பாத்திரங்களை உருட்டும் சத்தமும் அவ்வப்போது டமால் டமால் என்று கேட்கும் சத்தமும் வீட்டில் தனியாக இருக்கும் கஸ்தூரிக்கு திகிலை கொடுத்தது. மேலும் சமையலுக்கு வாங்கப்பட்ட பொருட்களின் அளவு 2 மடங்காகி இருந்தது. சாப்பாடு ருசி இல்லாததால் சமைத்ததில் பெரும் அளவு குப்பைக்கு தான் போனது. இப்போது அதிகமாக வாங்கும் பொருட்களின் கூடுதல் செலவு சமையல்காரியின் சம்பளம் என்று மொத்தமாக 20,000 ரூபாய் வழக்கத்தை விட அதிகமாக கையை விட்டு போய்கொண்டிருந்தது. எல்லோருக்கும் காலை உணவு மட்டுமே கிடைத்தது. மதியத்துக்கு வெளியில்தான் சாப்பிட்டு கொண்டார்கள். அந்த செலவு வேறு கஸ்தூரியின் மனதில் அவ்வப்போது வந்து போனது. கஸ்தூரி காலையில் செய்ததையே மதியத்துக்கும் சாப்பிட ஆரம்பித்தாள். கஸ்தூரியால் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் மிகவும் சிரமப்பட்டாள். வீடு துடைத்து 15 நாட்களுக்கு மேல் ஆகியிருந்தது. மறுநாள் அமாவாசை என்பதால் வீட்டை துடைக்க சொல்லி வேலைக்காரியிடம் சொன்னாள் கஸ்தூரி. இந்தா பாருமா, ஏற்கனவே தினம் அடுப்பை தொடச்சி அடுப்படியை துடைக்கிறேன். மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீடு துடைப்பேன். இடையில அதை தொட இதை தொடன்னு சொன்னா நல்லா இருக்காது, பாத்துக்கோ என்று அவள் போட்ட சத்தத்தில் கஸ்தூரியின் சர்வ நாடியும் ஒடுங்கி போய்விட்டது. பயத்தில் அந்த இடத்தை விட்டு சத்தம் இல்லாமல் அவள் வெளியேற வெங்கடேசன் எதிரே வந்து கொண்டிருந்தார். ஓடி சென்று அவரை கட்டி பிடித்து கதறி அழ ஆரம்பித்தாள் கஸ்தூரி. என்னங்க, எனக்கு இப்பவே கவிதாவை பார்க்கணும். மருமகளா இருந்தாலும் பரவாயில்ல, அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று கதற மனதுக்குள் சிரித்து கொண்டார் வெங்கடேசன். சரி போகலாம், அமைதியாயிரு. இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். குளிச்சிட்டு ட்ரெஸ் மாற்றி கொண்டு வருகிறேன் என்று வெங்கடேஷ் சொல்ல, இல்லங்க, அது வரைக்கும் என்னால காத்திருக்க முடியாது. என்னை இப்பவே கவிதா கிட்ட கூட்டிக்கிட்டு போங்க என்று கண்ணீர் வடித்தாள் கஸ்தூரி. வெங்கடேசனும் கஸ்தூரியும் கணேசனின் அந்த சிறிய வீட்டிற்குள் நுழைந்த போது வீடே கலகலப்பாக இருந்தது. மாலதியும் கார்த்திக்கும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் இருவரும் அவர்கள் மடியில் உட்கார்ந்திருந்தார்கள். கவிதா அவர்களுக்கு சிரித்தபடி உணவு பரிமாறி கொண்டிருந்தாள். இதை பார்த்த கஸ்தூரி அதிர்ந்து போய் நிற்க, கவிதா, எனக்கும் தட்டு வைக்கிறியா என்று கேட்டபடி அறைக்குள் இருந்து வெளியே வந்தான் கணேஷ். அட பாவிகளா, நீங்க எல்லோரும் இங்க வந்து கவிதா கையால நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் அங்க அந்த ராட்சசி கிட்ட மாட்டி அவளோட வெந்தும் வேகாத சோத்தை சாப்பிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கேன். யாராவது இத பத்தி ஒரு வார்த்தை என்கிட்ட மூச்சு விட்டீங்களா? இத பார்த்தா ஏதோ கூட்டு சதி மாதிரி இல்ல இருக்கு என்று கேட்க மாலதியும் கார்த்திக்கும் அசடு வழிந்தனர். வெங்கடேசனோ, எங்களுக்கெல்லாம் கவிதா எப்பவும் முக்கியம்தான். உனக்குத்தான் அவ கிள்ளுக்கீரையாச்சே. உன்னை விட உலகத்துல யாருக்குமே பெருசு கிடையாதே என்று கிடைத்த இடைவெளியில் மனைவியை குத்தி காட்டினார். நேராக கவிதாவிடம் சென்ற கஸ்தூரி, முதல்ல எனக்கும் சாப்பாடு போடு, மத்தத பிறகு பேசிக்கலாம் என்று கணேசுக்கு வைத்திருந்த தட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் பயம் தெளிந்தவளாக, கவிதா, என்ன மன்னிச்சிடு. நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்திருக்கேன். உன்னை ரொம்ப மட்டம் தட்டி பேசி இருக்கேன். இருந்தாலும் நீ ஒரு நாளும் என்னை எங்கேயும் விட்டு கொடுத்ததும் இல்ல, எதிர்த்து பேசினதும் இல்ல. உன்னோட வேலை யாருக்கும் குறைஞ்சதில்ல. இன்னும் சொல்ல போனா பணம் சம்பாதிக்க கூட 1000 வழி இருக்கு. ஆனா நல்ல சாப்பாட்டுக்கு எங்களுக்கு உன்னை விட்டா வேற வழியே இல்ல. உன்னோட அருமை எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சு. இனி ஒரு நாளும் நீ என் மருமக இல்ல. அனைவரும் திகைத்து போய் பார்க்க, நீ என் மக. இந்த அம்மாவை மன்னிச்சு தயவு செய்து நம்ம வீட்டுக்கு வந்துரு என்றாள். பிறகு கணேசனிடம் சென்றவள், கணேஷ், நீயும் என்ன மன்னிச்சிடு. கவிதாவை மட்டம் தட்டணுங்கிற நோக்கத்துல உன்னோட தியாகத்தையும் நீ குடும்பத்துக்காக விட்டு கொடுத்ததையும் மறந்துட்டேன். உன்னோட சம்பளத்தை பத்தியும் உன்னோட நிலையை பத்தியும் மட்டமா பேசிட்டேன். கையில இருக்கக்கூடிய 5 விரல்களும் வேற வேற வளர்த்தியில இருந்தாலும் அந்த 5ம் ஒத்து இருந்தாதான் அந்த கைக்கு பலம். அதுல ஒண்ணு குறைஞ்சாலும் அந்த கைக்கு மதிப்பும் இல்ல, பலமும் இல்ல. தயவு செய்து எல்லோரும் என்ன மன்னிச்சிடுங்க, கிளம்புங்க, போகலாம் என்று சொன்ன கஸ்தூரி, என்னங்க, முதல்ல வண்டிய கூப்பிடுங்க என்றாள் தன் கணவனிடம். கணேஷ் ஏதோ சொல்ல வர, அண்ணா விடு, அம்மாவுக்கு அவங்க பண்ணினது என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கும், கிளம்பு என்று சொன்னவன், அண்ணி நீங்க எல்லாம் எடுத்து வைங்க. மாலதி, நீ அன்னிக்கு ஹெல்ப் பண்ணு. உடனே வண்டியை கூப்பிட்ட கார்த்திக் அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான்.
மறுநாள் பொழுது அந்த வீட்டில் கலகலப்பாக விடிந்தது. அமாவாசை உணவை கவிதாவும் மாலதியும் சமைத்து முடித்தனர். இலை போட்டு சாமி கும்பிட்டு அனைவரும் சாப்பிட தயாரானார்கள். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, என்ன செய்யணும்னு சொல்லுமா? வீட்டுக்குள் வந்த வேலைக்கார பெண்ணை சாப்பிட வைத்து கொஞ்சம் பழங்களும் பணத்தையும் கொடுத்து வழி அனுப்பி வைத்தனர் வெங்கடேசனும் கஸ்தூரியும். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.